தந்தி தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். நல்லதை சொல்வோம், நல்லதை செய்வோம், நல்லதே நடக்கும். இன்று 3/2/2026 செவ்வாய்க்கிழமை. மகம் நட்சத்திரம் இரவு 11:47 வரை, பிறகு பூரம் நட்சத்திரம். இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்ல இருக்கிற நல்ல கருத்து, கல்யாணம்ங்கிறது இப்போ பெரிய அளவில் ரொம்ப பேருக்கு கல்யாணங்கள் நடக்கிறதுல தடை வந்துக்கிட்டு இருக்கு. ஒரு காலத்தில் திருமணங்கள் சொர்க்கத்தில் நிச்சயிக்கப்படுகிறதுன்னு சொல்லி ஒரு பழமொழி. ஆனால் இப்போவெல்லாம் சொர்க்கத்தில் நிச்சயிக்கப்படுது, திருமணங்கள் நிச்சயிக்கப்படுவது ரொக்கத்தில் அப்படிங்கிற நிலை வந்து, அதுலேயுமே இப்போ அப்படி நம்ம ரொக்கம் கொடுத்தாலும் கூட நல்ல மணமகன் அமைகிறது ரொம்ப சிரமமாக இருக்குது. பல பேருடைய வாழ்க்கையில் 40 வருஷம் ஆச்சு, 38 வருஷம் ஆச்செல்லாம் தொலைபேசி வாயிலாக கேட்பார்கள். பொதுவாக நம்ம கடத்தக்காரகன்கிறது சுக்கிரன். நம்ம ஜாதகத்தில் 7ஆம் இடம் நல்லா இருக்கணும், வாழ்வை வளமாக்கும் 7ஆம் இடம் அப்படின்னு சொல்லி நான் ஒரு கட்டுரை கூட தினத்ததில் எழுதியிருந்தேன். பொதுவாக 7ஆம் இடம் நன்றாக இருந்தால்தான் நல்ல கலத்தரம், நல்ல மனைவி, மக்கள், நல்ல கணவன், வாழ்க்கை துணை அமையும். அப்படி அமைகிறதுக்கு சில பேருக்கு பாருங்க நல்ல ஜோடி பொருத்தம் இருக்கும். வீதியில் போனால் நல்ல அருமையான ஜோடியாக இருக்குன்னு நினைப்பாங்க. ஆனால் அந்த கண் திருஷ்டிப்பட்டு மறுநாளே அவர்களுக்கு உடல்நிலை கோளாறு வந்துடும். சில பேர் பொருத்தமற்ற ஜோடியாக இருக்கும், ஆனால் அன்பு நேசிக்கக்கூடிய ஆற்றல், பிள்ளைகள்லாம் நல்லா பிறக்கும். சிலருக்கு வயது மூத்த கலத்தரம் வருது இல்லையா, கணவனை காட்டிலும் மனைவி வயது கூடதாக இருக்கலாம், அல்லது மனைவியை காட்டிலும் கொஞ்சம் கூடுதலான வயது, இதுக்கு 25 நடக்கிற போது அதுக்கு 32 கணவருக்கு இருக்கிறதெல்லாம் வரலாம். அப்படி வரக்கூடிய அமைப்பு ஜாதக ரீதியாக எப்படி இருக்குங்கிறத அந்த காலத்திலேயே ஞானிகள் எழுதி வச்சிருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்கன்னா, பாரப்பா இன்னும் ஒரு புதுமைக்கு சொல்வேன், பாவையவள் ஜாதகத்தில் 7ஆம் வீட்டில் சீரான சுக்கிரனும் மதியும் கூடி, சுக்கிரனும் மதியனா சந்திரன் கூடி, செவ்வாயும் சனியும் அதை பார்க்க நேர்ந்தால் கூறிடுவோம் வயதில் மூத்தோன் கணவனாவான். அப்படி இருந்தா இவரை காட்டில் ரொம்ப மூத்தவர் கணவராவாராம். இருந்தாலும் குழந்தைகளும் பெற்றெடுப்பாள். ஆன போதும் சீரிழமை துணை வாய்க்க ருது ஜாதகத்தின் தெய்வ பலம் தேர்ந்தெடுத்து பூஜிப்பீரே. ருது ஜாதகத்தை ஏன் பார்க்க சொல்றாங்க அப்படின்னா, இந்த நாடி ஜோதிடத்தில் சொல்லுவாங்க, என்ன சொல்லுவாங்கன்னா, மன்னவன் ஜனித்த நாளும் மாதவள் பூத்த நாளும் நோக்குன்னு. இந்த ருது ஜாதகத்தில் 7ஆம் இடத்துல ராகு கேதுக்களோ செவ்வாயோலாம் இருந்தால் உரிய பரிகாரங்கள், மூல நட்சத்திரமாக இருந்துச்சுன்னா அதுக்கு மூல நட்சத்திர தோஷ நிவர்த்தின்னு சொல்லி சில பரிகாரங்கள் இருக்குது. ஆனால் அப்படிப்பட்ட வழிபாடுகளை முறையாக மேற்கொண்டால் ஓரளவு நமக்கு திருப்தியான கலத்திரங்கள் வரலாம். எனவே 7ஆம் இடம் என்பது வாழ்வை வளமாக்கும் இடம். ஒருவர் ஜாதகத்தில் 7ஆம் இடம் அற்புதமாக இருந்தால் அவர்கள் வாழ்க்கை துணை சிறப்பாக அமையும் என்ற கருத்தை தெரிவித்து இந்திய ராசி பலன்களை இப்பொழுது உங்களுக்கு வழங்கப் போகின்றேன். மேசராசி நேயர்களே, உங்களுக்கு இன்று அற்புதமான நாள், யோகமான நாள். நீங்கள் எதை செய்ய நினைத்தாலும் செய்ய இயலும். காரணம், உங்களுடைய ராசிநாதன் செவ்வாய் உச்சம் பெற்றிருக்கின்ற பொழுது, அதாவது ராசிநாதன் உச்சம் பெற்றிருந்தால் உங்களுடைய ஆரோக்கியம் சீராகி ஆனந்தப்படுத்தும். அது மட்டுமல்ல, தொழில் உத்தியோகத்திலே நீங்கள் எதிர்பார்த்த வருமானம் திருப்திகரமாக இருக்கும். சுபகாரியங்கள் வந்து நடைபெறும். நட்பாலும் நன்மை கிடைக்கும். உறவினர்கள் வருகையால் உள்ளம் மகிழும் வாய்ப்புகள் உண்டு. இத்தனையும் மட்டுமல்ல, பணியாளர்களின் தொல்லையும் அகலும். நீங்கள் தொழில் செய்பவர்களாக இருந்தால் இதுவரை இருந்த பிரச்சனைகள் இன்று படிப்படியாக மாறலாம். இந்த நாள் நல்ல நாள், சிறப்பான நாள். ரிஷபராசினியர்களே, உங்களுக்கெல்லாம் பகை மறந்து செயல்பட வேண்டிய நாள். பக்கத்து வீட்டாரின் பகை ஏற்படலாம், அல்லது கூட இருப்பவர்களால் சில பகை ஏற்பட்டிருக்கலாம். அதை மறந்து இன்று நீங்கள் செயல்பட வேண்டும். பல நாட்களாக முயற்சித்த காரியம் இன்று நடைபெறப் போகின்றது. உங்களுடைய ராசிநாதன் சுக்கிரன் செவ்வாயோடு இணைந்திருக்கிறார். விரையாதிபதி செவ்வாயோடு இணைந்திருக்கின்ற பொழுது விரயங்கள் கொஞ்சம் கூடுதலாக இருக்கும். இன்றைக்காவது நீங்கள் குறைந்த விலைக்கு வாங்கி போட்ட சொத்தை இன்றைக்கு விற்கலாமா என்று முடிவு பண்ணுவீர்கள். தொழில் ரீதியாக தொழிலுக்கு மூலதனம் போதுமானதாக இருக்கவில்லையே, ஒரு இடத்தை விற்றுவிட்டு அந்த பணத்தை கொண்டு மூலதனத்தை போடலாமா என்றெல்லாம் சிந்திப்பீர்கள். உங்களுடைய எண்ணங்கள் ஈடேறும் விதத்தில் இன்றைக்கு இட விற்பனை, தனலாபம் வரலாம். சகோதரர்களால் ஒரு நன்மை உண்டு. 2லே குரு இருப்பதனாலே திரண்ட செல்வம் வரும் என்பார்கள். அதாவது பொருளாதாரத்தில் இருந்த பற்றாக்குறைகள் அகலும். முன்னேற்றம் கருதி இன்றைக்கு நீங்கள் எடுத்த முயற்சிகளில் எல்லாம் வெற்றி கிடைக்கும். இந்த நாள் நல்ல நாள், அற்புதமான நாள். மிதுனராசினியர்களே, உங்களுக்கு குழப்பங்கள் அகன்று குதூகலம் கூடுகின்ற நாள். கொள்கை பிடிப்போடு செயல்படுவீர்கள். வாங்கல் கொடுக்கல்களில் நீங்கள் எதை எந்த நேரத்தில் செய்ய நினைத்தாலும் திட்டமிட்டபடியே செய்ய இயலும். உங்களுடைய ராசிக்கு 3லே கேது இருப்பதனாலே உடன்பிறப்புகள் கொஞ்சம் பகையோடு இருக்கலாம். எனவே உடன்பிறப்புகளை கொஞ்சம் அனுசரித்து செல்ல வேண்டிய நேரம். இடம் வாங்கியது, பூமி வாங்கியது சம்பந்தமான சில பிரச்சனைகள் வரலாம். பாகப்பிரிவினைகள் இழுபறி நிலையில் இருக்கும். ஆரோக்கியத்தில் சிறு அச்சுறுத்தல் உண்டு. மருத்துவ செலவுகள் ஏற்படலாம். மனக்கலக்கம் வராமல் இருக்க நீங்கள் வழிபாடை மேற்கொள்ளுங்கள். இன்று முருகன் வழிபாடு முன்னேற்றம் வழங்கும்.
கடகராசி நேயர்களே, அஷ்டமத்து சனி ஒருபுறம், அஷ்டமத்தில் ராகு. எனவே பயணங்கள் உங்களுக்கு பலன் தரும் விதம் அமையாது. குடும்ப பிரச்சனைகள் கொடிகட்டி பறக்கலாம். தொழிலில் சில குறுக்கீடுகள் வரலாம். வியாபாரத்தில் கூட நீங்கள் துணிந்து முதலீடுகள் செய்ய முடியவில்லையே என்றெல்லாம் கவலைப்படுவீர்கள். என்ன இருந்தாலும் இன்று பொறுமையும் நிதானமும் உங்களுக்கு தேவை. அதே நேரத்தில் உங்களுடைய ராசிக்கு 2 சந்திரன் இருப்பதனாலே மதியத்திற்கு மேல் உங்களுடைய மனக்கலக்கமாகலும் தேவைக்கான பணம் வந்து சேரலாம். சிம்மராசினியர்களே, உங்களுக்கு விரையாதிபதி சந்திரன் கேதுவோடு இருக்கின்றார். மன நிம்மதி கொஞ்சம் கூட எள்ளளவுக்கு கூட இருக்காத அளவிற்கு ஒவ்வொரு பிரச்சனையும் இன்று வந்து அலைமோதிக்கொண்டே இருக்கும். சந்திரனோடு கேது இருந்தால் கேதுவினுடைய பலம் சந்திரனோடு சேர்கின்ற பொழுது மனதுக்காரகன் சந்திரன் என்பதால் மன அமைதியை குறைக்கலாம். எனவே திட்டமிட்ட காரியங்கள் எல்லாம் திசை மாறி செல்லும். திடீர் விரயங்களும் உங்களுக்கு தடுமாற்றத்தை உருவாக்கும். அயல்நாடு சென்ற பிள்ளைகளுக்கு அங்கு குடியுரிமை கிடைக்கவில்லை என்று கவலைப்படுவீர்கள். நீங்கள் உங்களுக்கு திருமணத்துக்காக முயற்சி செய்திருந்தால் அதில் தடை வரலாம். ஆக என்ன இருந்தாலும் தடை 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 என்று வருவதனாலே அந்த தடைக்கற்கள் எல்லாம் படிக்கற்களாக மாற இன்று கிழமை செவ்வாய் என்பதனாலே அருகில் இருக்கும் ஆலயம் சென்று அதிகாலையிலேயே நீங்கள் முருகப்பெருமானை வணங்குவது நல்லது. கன்னிராசினியர்களே, உங்களுக்கு பிரிந்தவர்கள் வந்திணைந்து சேருகின்ற நாள். இன்று உறவினர்களை ஒரு சிலர் உங்களை விட்டு பிரிந்திருக்கலாம், அல்லது உடன்பிறப்புகள் பிரிந்திருக்கலாம், ஏதேனும் பிரச்சனைகள் காரணமாக இருக்கலாம். ஆனால் அவர்கள் இணைந்து செயல்படக்கூடிய நேரம். பிணக்குகளென்று இணக்கம் ஏற்படுகின்ற நாள். தொழில் ரீதியாக நீங்கள் எடுத்த புது முயற்சிகள் வெற்றி உண்டு. பழைய தொழிலை விட்டுவிட்டு புதிய தொழில் தொடங்குவதற்காக முயற்சி எடுத்தால் அதில் பங்குதாரர்கள் வந்து இணைவர். சரி, உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு பழைய உத்தியோகத்தில் உழைப்புக்கேற்ற பலன் கிடைக்கவில்லையே, இன்றாவது நாம் மாறிவிடுவோமா என்று நினைத்தால் அவர்களுக்கு புதிய இடத்திலிருந்து அழைப்புகள் வரலாம். ஆனால் வரும் அழைப்புகளை பரிசீலனை செய்து ஏற்றுக்கொள்வது நல்லது. துலாம் ராசி நேயர்களே, உங்களுக்கு அலுவலக பணிகளில் அலைச்சல் ஏற்படலாம். அலைச்சல் ஏற்பட்டாலும் ஆதாயம் உண்டு. அவசரமாக முடிவெடுப்பதை தவிர்ப்பது நல்லது. ஏனென்றால் 4ஆம் இடத்திலே செவ்வாய், சுக்கிரன், சூரியன் 3 கிரகங்கள் இருக்கின்றன. சூரிய பலம் 4 இருப்பதனாலே அரசு வழியில் எதிர்பார்த்த பலன்கள் நல்ல பலன்களாக கிடைக்கும். அரசு வேலைக்கு நீங்கள் விண்ணப்பித்திருந்தால் அது கைகூடலாம். அது மட்டுமல்ல, உங்களுக்கு உங்கள் ராசிக்கு 11ஆம் இடத்திலே கேது, லாபஸ்தானத்தில் சந்திரன் இருக்கின்றார். தொழிலில் சில மாற்றங்களை செய்யலாமா, புதுமையை பூத்தலாமா, அல்லது இந்த இடத்திலிருந்து தொழிலை வேறு இடத்துக்கு மாற்றலாமா என்றெல்லாம் தொழில் நடத்துபவர்கள் நினைக்கக்கூடிய நேரம். உங்களுடைய எண்ணங்கள் ஈடேறும் விதத்தில் இன்றைக்கு கிரக நிலைகள் சாதகமாகவே இருக்கின்றன. செவ்வாய்க்கிழமை என்பதனாலே இன்றைக்கு நீங்கள் கந்த பெருமானை வழிபடுவது நல்லது. விருச்சிக ராசி நேயர்களே, உங்களுக்கு இன்றைக்கு அற்புதமான நாள், யோகமான நாள். புதிய பாதை புலப்படுகின்ற நாள். பூமி வாங்கும் யோகம் உண்டு. உடன்பிறப்புகள் உறுதுணையாக இருப்பார்கள். ஆதாயம் அதிகரிக்கின்ற விதத்தில் ஒரு சில நல்ல காரியங்கள் நடைபெறப் போகின்றது. 4ஆம் இடத்தில் சனி இருப்பதனாலே ஆரோக்கிய தொல்லைகள் சிறிதாக வரத்தான் செய்யும். இருந்தாலும் சனியை குரு பார்க்கின்றார். எனவே அர்த்தாஷ்டம சனியின் ஆதிக்கம் கொஞ்சம் குறையும். விரைவிலே சனிப்பெயர்ச்சி நிகழவிருக்கின்றது. 6/3/2026 சனிப்பெயர்ச்சி நிகழவிருக்கின்றது. அர்த்தாஷ்டம சனி முழுமையாக விலகுவதனாலே விலகுவதற்கு 1 மாதம் முன்னதாகவே உங்களுக்கு நன்மைகளை செய்ய வேண்டும். அந்த அடிப்படையில் நடக்காத சில காரியங்கள் இனி துரிதமாக நடைபெறப் போகிறது. குறிப்பாக இன்று தினம் உங்களுக்கு பொருளாதார பிரச்சனை அகலும். எதை எந்த நேரம் செய்ய நினைத்தாலும் செய்யும் அளவிற்கு உங்களுடைய வாழ்க்கை பாதை இன்றைக்கு அமையப் போகின்றது. நல்லது நடக்க இன்றைக்கு நீங்கள் முருகப்பெருமானை வணங்குவது நன்மை தரும். தனுசு ராசி நேயர்களே, உங்களுக்கு குரு பார்வை இருக்கின்றது. எனவே வளர்ச்சி கூட வழிபிறக்கும் நாள். வருங்கால நலன் கருதி நீங்கள் எடுத்த முயற்சிகளில் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். உத்தியோகத்தில் கூட நேர்முக தேர்விலே உங்களுக்கு பலன் உண்டு. அதாவது வெற்றி கிடைத்து நீங்கள் மீண்டும் வேலையில் சேரும் வாய்ப்பு வரலாம். உத்தியோகத்தில் காலங்காலமாக இருப்பவர்களுக்கு மறுக்கப்பட்ட சலுகைகள் இன்று மீண்டும் கிடைக்கலாம். 2லே சூரியன் இருப்பதனாலே நீங்கள் அரசு வேலைக்கு விண்ணப்பித்திருந்தாலோ அல்லது அரசியல்வாதிகள் மூலமாக ஏதேனும் ஒரு ஏற்பாடுகளை செய்திருந்தாலோ அந்த காரியங்கள் கைகூடலாம். இன்று மதியத்திற்கு மேல் உங்களுக்கு மிக அற்புதமான நேரம், நல்ல நேரம். மகர ராசி நேயர்களே, உங்களுக்கு சந்திராஷ்டமம். எது செய்தாலும் நீங்கள் யோசித்து செய்ய வேண்டும். எதிர்பாராத விதத்தில் திடீர் விரயங்கள் ஏற்படலாம். உறவினர் பகையும் உருவாகும். குடும்பத்தில் சச்சரவுகள் அதிகரிக்கிறதே, சமாதானமாகவில்லையே, நாம் எந்த தெய்வத்தை கும்பிடுவது என்றெல்லாம் நீங்கள் சிந்திப்பீர்கள். பொதுவாக சந்திராஷ்டமம் என்றாலே அந்த சந்திராஷ்டமம் வருகின்ற நேரங்களிலே அமைதியை கடைபிடிக்க வேண்டும், நிதானத்தை கடைபிடிக்க வேண்டும், அருகில் இருப்பவர்களை அனுசரித்துக் கொள்ள வேண்டும். உத்தியோகத்தில் மேலதிகாரிகள் உங்கள் மீது வெறுப்புகளை காட்டலாம். அவர்கள் கூடுதல் சுமையை சுமத்தலாம். என்ன இருந்தாலும் இன்று நீங்கள் முழு நாளும் நீங்கள் நிதானத்தோடும்
பொறுமையோடும் செயல்படுவதே நல்லது. கும்பராசினியர்களே, உங்களுக்கு ராசியிலேயே புதன் பஞ்சமாதிபதி. பிள்ளைகள் உங்களுக்கு முன்னேற்றம் தரக்கூடிய விதத்திலே பிள்ளைகளால் உங்களுக்கு முன்னேற்றம் வரப்போகிறது. உங்களுடைய பிள்ளைகள் படித்து முடித்து வேலை இல்லாமல் இருந்தால் இப்பொழுது அவர்களுக்கு வேலை கிடைத்து உதவி வருமானங்கள் வரலாம். உறவினர் வழியில் இருந்த மனக்கசப்புகள் மாறும். கரைந்த சேமிப்புகளை ஈடுகட்ட புதிய வாய்ப்புகள் வரலாம். வீட்டு தேவைகளை உடனுக்குடன் பூர்த்தி செய்து கொள்வீர்கள். சனி ஜென்மத்தில் இருப்பதனாலே ஆரோக்கிய தொல்லை சிறிது ஏற்பட்டாலும் அச்சுறுத்தும் அளவுக்கு ஏற்படாது. எனவே உங்களுக்கு மருத்துவ செலவுகள் குறையும். மனக்கலக்கம் அகல. இன்று தினம் கிழமை செவ்வாய் என்பதனாலே அருகில் இருக்கும் ஆலயம் சென்று வேலவன் வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள். வெற்றி கிடைக்கும். மீனராசினியர்களே, அர்த்தாஷ்டம குரு என்றாலே அலைச்சல் அதிகரிக்கும், ஆதாயம் குறைவாக இருக்கும். அதே நேரத்தில் சிக்கல்களும் சிரமங்களும் வரலாம். வாகனங்களில் பழுதுகளால் வாட்டம் ஏற்படும். பழைய வாகனங்களை கொடுத்துவிட்டு புதிது வாங்கலாமா என்றெல்லாம் சிந்திப்பீர்கள். விரயஸ்தானம் வலுப்பெறுகின்றது. தேவையில்லாத வீண் விரயங்கள் கூட வரலாம். எதையும் யோசித்து செய்ய வேண்டும். அனுபவஸ்தர்களின் ஆலோசனைகளை கேட்டு செய்தால் இந்த நாள் உங்களுக்கு நல்ல நாளாக அமையும். மேலும் விவரங்கள் அறிய தினத்தந்தி படியுங்கள்.